டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் இருக்கும் தகவல்கள் முழுக்க கல்வி நோக்கமாக மட்டுமே. இது நிதி ஆலோசனை அல்ல, முதலீடு ஆலோசனை அல்ல. சந்தை அலைபேசியில் பணமிடுவது ஆபத்தானது. எப்போதும் உங்கள் சொந்த ஆராய்ச்சியுடன் உங்கள் பொறுப்பில் மட்டுமே முடிவெடுக்கவும். தேங்க்யூ. 1 hour ட்ரேடிங் பண்றதுக்கான மிகப்பெரிய மோட்டிவ் என்ன தெரியுமா? 1 hour ட்ரேடிங் மார்னிங் 9:15 to 10:30. ஏன்னா, அந்த 1 hour ட்ரேடிங் மட்டும் தான் நம்ம பண்றோம். அந்த 1 hour ட்ரேடிங்குள்ள ப்ராஃபிட்டோ, லாஸோ நம்ம இந்த கடைய மூடிட்டு போயிர்றோம். அதுதான் விஷயம். ஏன்னா, ஃபுல் டேவும் உட்காந்து நீங்க லாஸஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயோ, இல்ல செகண்ட் ட்ரேட்லயோ லாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, 3 எஸ்எல் மினிமம் 2 to 3 எஸ்எல் நம்ம ஸ்கேல்பிங்ல குடுக்கலாம். ஸ்கேல்பிங்கோட ரூல் அது. ஓகே. அதே மாரி 2 to 3 வந்து நம்மளுக்கு என்ட்ரீஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா கன்வெர்ட் ஆவறதுக்கு நம்ம பண்ணலாம். இவ்வளதான். 3 ட்ரேட் மட்டும் தான் பண்ணணும். அந்த 3 ட்ரேடுக்குள்ள ப்ராஃபிட்டோ, லாஸோ அத குளோஸ் பண்ணிட்டு வேற வேல பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்க முடியாதுன்னா, நீங்க ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்குறீங்கன்னா, கொஞ்சம் உங்களுடைய மைண்ட ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஈவ்னிங் 3:30 வரையும் 3:15 3:30 மணிக்கு மேல தான் அது உங்களுக்கு ஃபீல் படும். நான் ஏன் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்தேன்? காலையில சின்னதா ஒரு லாஸ் ஆச்சு. அந்த லாஸோட நான் ஏன் என்ன ஏத்துக்க முடியல? அதுக்கப்புறம் மொத்தம் ஃபைட் பண்ணி என்னுடைய கேப்பிட்டல் மொத்தமும் இழந்துட்டு போயிட்டேனே! அப்படின்னு எப்போ ஃபீல் ஆவீங்க? கரெக்ட்டா 3:15 3:30 மணிக்கு. நீங்க ட்ரேடிங் முடிஞ்சிருந்த அந்த மணி அடிக்கும் பார்த்தீங்களா? டங் டங் டங்ன்னு மணி. அப்பதான் உங்க மூளைக்கும் மணி அடிக்கும். அப்ப மணி அடிக்கும்போது தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எஸ்எல் எடுத்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். டென்ஷன் ஆக வேண்டாம். இன்னைக்கு மட்டும் மார்க்கெட் இல்ல. டெய்லி மார்க்கெட் இருக்கு. அப்போ டெய்லி மார்க்கெட் இருக்கும்போது இன்னைக்கு லாஸ் ஆனாலும் வேற இன்னொரு நாளோ, இல்ல அதுக்கு அடுத்த நாளோ, இல்ல இந்த மாசத்துலயோ அத ரிகவர் பண்ண முடியும். அத ப்ராஃபிட்டபிளா கன்வெர்ட் ஆக்க முடியும். நம்மளுடைய கேப்பிட்டல் செக்யூர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு ரூல் உங்களுடைய கேப்பிட்டல செக்யூர் பண்றது. மார்க்கெட் ட்ராப் ஆன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மார்க்கெட் ஏன் ட்ராப் ஆயிட்டு இருக்கு? மார்க்கெட் இன்னைக்கு கன்சால்டேட் இங்க பாருங்க இந்த ஜோன்க்குள்ளேயே மார்க்கெட் இருக்கு. இப்ப அப் அண்ட் டவுன்க்குள்ள மார்க்கெட் இருக்கு. ஒரு கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் பெருசா போட்டா, அத விட பார்க்கும்போது சின்ன சின்ன கேண்டல் ரெட் கலர் கேண்டல் போடும்போதே, நீங்க பிரீமியம்ல பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் கேண்டல விட லோல பிரீமியம் வந்து மெல்ட் ஆகத நீங்க பார்க்கலாம். இண்டெக்ஸ்ல மெல்ட் ஆகவே இல்ல. இண்டெக்ஸ்ல இந்த ரெட் கலர் கேண்டல் தான். ஆனா பிரீமியம்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் கேண்டலோட பிரீமியம் இந்த லோவோடைய கிரீன் கலர் கேண்டலோட பிரீமியம்க்கு கீழ வந்து குளோசிங் வைக்குது. அப்போ நீங்க எங்க எஸ்எல் போட்டாலும் அட் ஆகும். இந்த இடத்துல எஸ்எல் போட ட்ரை பண்றீங்களா? இங்கிருந்து ட்ரைல் பண்ணி போட ட்ரை பண்றீங்களா? கண்டிப்பா உங்களுடைய எஸ்எல் வந்து கட் பண்ணும். இங்க டவுன் ட்ரெண்டுக்காக எடுக்கிறீங்களா? இங்க மேல இருந்து டவுன் ட்ரெண்ட் பண்றீங்க. இங்க எஸ்எல் போடுறீங்க. டவுன் ட்ரெண்டுக்காக எடுக்கிறீங்கன்னா, இந்த ஒரு கிரீன் கலர் கேண்டிலே உங்களுடைய பிரீமியம் டீகே பண்ணி மொத்த எஸ்எல் காலி போயிடும். இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல எக்ஸ்பைரி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஃபைட் பண்ண வேண்டாம். மார்க்கெட்ல யார் ஃபைட் பண்றாங்களோ அவங்க இழந்து தான் போவாங்க. எஸ்எல்ல ஏத்துக்குங்க ப்ளீஸ். இன்னைக்கு என்னுடைய எஸ்எல் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இந்த மாரி லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆகும்போதெல்லாம் நான் ஏத்துக்கக்கூடிய தன்மை எனக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த அனுபவத்த அந்த மார்க்கெட் குடுத்திருக்கு. ஏன்னா ஃபைட் பண்ணும்போதெல்லாம் என் கேப்பிட்டல் இழந்து தான் நான் உட்கார்ந்திருக்கேனே தவிர, அதுல நான் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. இது எப்போ எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தும்னா, 3:15லிருந்து 3:30 மணிக்குள்ள ட்ரேடிங் முடிஞ்சிருப்ப நீங்க வந்து உட்காருவீங்க பார்த்தீங்களா? வீட்ல திட்டு வாங்குவீங்க பார்த்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் ரியலைஸ் ஆகும். அதுவரையும் உங்களுக்கு ஞாபகத்தே வராது. நீங்க உங்கள மறந்துருவீங்க. ஒரு அடிக்ஷன் ஆயிட்டு அதுல ஃபைட் பண்ணிட்டே இருப்பீங்க. ட்ரேடிங் பண்ணிட்டே இருப்பீங்க. இத அவாய்ட் பண்ணீங்கனாவே, நீங்க ஓவர் ட்ரேட் பண்றத கண்ட்ரோல் பண்ணலாம். ட்ரேடிங் எஸ்எல் எடுத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்க. ப்ராஃபிட்டபிள் வந்து மார்க்கெட் இன்னைக்குனால நாளைக்கு குடுக்க போது. அத ட்ரை பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க அடுத்த கட்டத்துக்காக. எப்ப நீங்க ஃபைட் பண்ணி இன்னைக்கே அந்த விஷயத்த ரீகவர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்மள விட ஒரு முட்டாள் திறமை கிடையாது. எக்ஸாம்பிள் நானே நெறைய விஷயங்கள் நான் பிகினரா இருக்கும்போது இத ரீகவர் பண்றதுக்காக நெறைய எஸ்எல் இது பண்ணி நெறைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ நெறைய பார்த்துருக்கேன். நெறைய டிப்ரஷன்ல போயிருக்கேன். நெறைய பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கு. உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, அந்த விஷயத்துக்கு போவாதீங்க. ப்ளீஸ் டேக் கேரா இருங்க. ரொம்ப அவேர்னஸோட இருங்க. இது ரொம்ப ஒரு அவேர்னஸான ஒரு விஷயம். ஓவர் ட்ரேட் பண்றத கண்ட்ரோல் பண்றதுக்கு எப்படி அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா அந்த 1 ஹவர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த 1 ஹவருக்குள்ள எவ்வளோ கிடைச்சாலும் எடுத்துக்கங்க. எவ்வளோ லாஸ் கிடைச்சாலும் எடுத்துக்கங்க. அதோட ட்ரேடிங்க மூடிட்டு போயிடுங்க. அடுத்த நாள் அந்த 1 ஹவருக்காக வெயிட் பண்ணுங்க. மொத்த ஸ்கில்லையும் அந்த 1 ஹவருக்காக வெயிட் பண்ணீங்கன்னாவே போதும். தேங்க் யூ சோ மச். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய். தேங்க் யூ.